சரி, இப்போ கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. இந்த சமயம் வந்து விஜய் அவர்கள் அங்கேயே இருந்திருக்கணும். ஏன் சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த சமயம் விஜய் என்ன சார் பண்ணியிருக்கணும்? விஜய் சந்திகளால் அவங்களோட நிர்வாகிக்கு போய் அவங்க நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். அது ஒரு மெயின் தப்பு. ரெண்டாவது கூட்ட நெரிசல் அவர் வந்து இப்போ கர்ப்பிணி முதியவருங்க இதெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீறியும் அவங்க வந்து போகிறாங்க. அது அவங்களுடைய தப்பு தான். அவர் டீட்டெயிலாக சொல்கிறாரு மீட்டிங் முன்னாடியே வரக்கூடாதுங்க வேணாங்கன்றாரு. அது அவங்க தெரியாமல் கூட்ட நெரிசலில் போய் அந்தமாரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க நிர்வாகி யாருமே இன்னும் போய் சந்திக்கலை. அது தப்பு தாங்க. அது வேற எங்க சார் தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தப்பு இது வரைக்கும் 3 கூட்டம் வந்து நடத்திருக்காரு. அதுலவே அவ்வளவா எந்த பிரச்சனை இந்த உயிர் பலி அளவுக்கு எதுவுமே நடக்கல. இந்த பிரச்சாரத்துல மட்டும் நடந்திருக்கு. அவர் காலதாமதமாக வந்தது தான் காரணம். அவர் கரெக்டாக 12 மணிக்கு கொடுத்த டைமுக்கு வந்திருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. அவர் வந்து 7 மணிக்கு வராரு. 7 மணிக்கு வரும்போது மக்கள் அதிகமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கண்ட்ரோல் இல்லாமல் அந்தமாரி நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது மக்களுக்கு இருக்கிற இமேஜ் எப்படி சார்? இமேஜ் இப்போ கொஞ்சம் இமேஜின்னு சொல்ல போனோம்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக தப்பாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அதுக்கு விளையாட வந்திருக்கலாம், மீட்டிங்கை முடிச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு சரியா கட்சி நடத்த தெரியலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க? கட்சி நடத்த தெரியலன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க. யார் வேணால் கட்சியில் வரலாம். அது அவங்கவுங்க விருப்பம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன்னா இவ்வளவு தொண்டர்கள்லாம் அவரால் கட்டுப்படுத்த முடியல இல்லையா? கூட்டம் வரவங்கலாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. இப்போ நடிகர்ன்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க தான். அது நம்மளுக்கு தான் அந்த ஓட்டுன்றது அது கவரும் பண்ண முடியாது. இப்போ இதன் பிறகு வந்து பிரச்சாரம் நடத்தினா கூட்டம் இதே அளவுக்கு வருமா சார்? வரணும். ஆனால் வந்தாலும் அவங்க வந்து சில இன்னமும் நெருக்கடி அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷன் கொஞ்சம் டைட்டாக கொடுத்தாங்கடான்னா கூட்டம் கரெக்டாக நடக்கும். அதை மட்டும் அவர் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி அவங்க நிர்வாகிங்க போய் அவங்களை நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லணும். அவங்க ஏன் அந்தமாரி சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க மறுபடியும் மக்களை செஞ்சு நிர்வாகி அவங்க பேசினா தான் மறுபடியும் மக்கள்கிட்ட போய் அவங்க ஓட்டு கேட்க முடியும். அவர் வந்து எல்லா மீட்டிங்கிலும் அட்டன் பண்ண முடியும். அது ஒரு தப்பு.